ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். வாழ்வு தானாகவே உருவாக்கி கொண்ட கடமைகளை ஒரு கேலி கூத்தாக்குகிறது. இவ்வுலகால் கட்டுண்டு இருக்க வேண்டாம். இது நீங்கள் சிறிது காலத்திற்கு உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக உள்ள ஓரிடம் மட்டுமே. அதற்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் உலக மற்றும் ஆன்மீக கடமைகளை சமநிலைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு தலையாய மகிழ்ச்சியை கொண்டு வரும். இறைவனுக்கான பேராவலுடன் இருங்கள். அது உங்கள் பாகத்தை நன்றாக நடிக்க உங்களுக்கு உதவும். நீங்கள் என்னவும் பகுத்தறியவும் வேண்டுமென்று இறைவன் விரும்பி இராவிடில் அவன் உங்களுக்கு ஒரு மூளையை அளித்திருக்க மாட்டான். நீங்கள் இச்சாசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்காமல் இருந்தால் அவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் உங்கள் கடமைக்கான செயல்களை ஆற்றும் பொழுது புதிய ஆசைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இறை சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற விழையும் ஒரு ஆதரிச நடிகராகுங்கள். இறைவனின் நாடகத்தில் உங்களுடைய பாகத்தை முழு நிறைவாக்குவதில் மட்டுமே உங்களின் தெய்வீக பெருவீட்டிற்கு ஓய்வெடுக்க செல்லும் உரிமையை நீங்கள் ஈட்டுகிறீர்கள். வாழ்க்கை அறவே இரக்கமற்றது. அது நீங்கள் தானாகவே உருவாக்கி கொண்ட கடமைகளை ஒரு கேலி கூத்தாக்குகிறது. உங்களது ஆசைகளை நிறைவேற்ற தகுதியானவை உட்பட நீங்கள் ஈடுபடும் பணிகளும் எடுக்கும் தீவிர முயற்சிகளும் மரணம் வரும்பொழுது உடனே ரத்து செய்யப்படுகின்றன. ஏன் நீங்கள் வாழ்விற்கு அத்துணை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இருப்பினும் நீங்கள் செயல் மும்மரமாக இருக்கவே வேண்டும். ஆனால் இவ்வாழ்க்கை ஒரு நாடகம் மட்டுமே என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் நன்றாக ஆனால் இறை சிந்தனையுடன் நடிக்க வேண்டும். உங்கள் கடமைகளை செய்யுங்கள், ஏனெனில் நீங்கள் இறைவனை மகிழ்விக்க விரும்புகிறீர்கள். உங்கள் கடமைக்கான செயல்களிலிருந்து பறந்தோடுவது உங்களை காப்பாற்றாது, ஏனெனில் அது அவனுடைய திட்டமில்லை. அவனை தனது பிரபஞ்சத்தை நமது நலன்களுக்காக இயக்கி கொண்டு சாசுவதமாக மும்முரமாக இருக்கிறான். இறைவனின் சித்தத்தில் முதலில் தோன்றி இருந்தால் அன்றி எதுவும் எவராலும் உருவாக்கப்பட்டிருக்கவோ அல்லது நிறைவேற்றப்பட்டிருக்கவோ முடியாது. நாம் நம்முடைய மற்றும் மற்றவர்களுடைய நன்மைக்காக மாற்றங்களையும் திருத்தங்களையும் உண்டு பண்ண உரிமை அளிக்கப்பட்டுள்ள அவரது கருவிகள் மட்டுமே. இறைவன் அளித்த உங்களது படைப்பு திறனை பயன்படுத்துங்கள். அதுவே வெற்றியின் அடிப்படை. செய்யப்பட்டிருப்பது எதுவாயினும் அதை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். படைப்பு திறன் கொண்ட மனிதன் இறைவனின் தலை சிறந்த கருவிகளில் ஒன்றானவன். அவன் தன் மீதும் தனது உலக சுற்றுச்சூழலுக்கு பரிணாம வளர்ச்சி இதுவரை கொடுத்திருப்பதன் மீதும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறான். இறைவன் அத்தகைய விருப்பமுள்ள கண்டுபிடிப்பாளர்களின் மூலம் செயலாற்றுகிறான். உங்கள் வாழ்விற்கு பின்னரே இறைவனின் வாழ்வு இருக்கிறது. உங்கள் சித்தத்திற்கு பின்னரே இறை சித்தம் இருக்கிறது என்று எல்லா நேரத்திலும் சிந்தித்து கொண்டு செயல்திறனுடன் இருந்து உங்களது இச்சாசக்தியையும் பகுத்தறிவையும் பயன்படுத்துங்கள். எம்பிரானின் சித்தம் என்னவென்று கண்டுபிடிக்க உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். வெறுமனே உட்கார்ந்து கொண்டு பொருட்கள் தானாகவே உங்கள் வழியில் வருமென காத்திருக்காதீர்கள். உங்கள் மன உறுதியை பயன்படுத்துங்கள். ஆனால் உங்களுக்கு வழிகாட்ட இறைவனை வேண்டுங்கள் மற்றும் அவனது வழிகாட்டலில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் பல வழிகளில் உணர்வு பூர்வமான வழிகாட்டலை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நீங்கள் இனிமேலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பாகம் என்னவாயினும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செய்தால் அதுவே போதுமானது. இறைவனது நாடகத்தில் எல்லா பாகங்களும் அவசியம். உங்களது பாகத்துடன் திருப்தி அடைந்திருங்கள். உங்கள் தலைவிதியை எண்ணி புலம்ப வேண்டாம். இவ்வாழ்வில் வேறு ஒருவரிடமும் இல்லை என ஒருவன் நினைக்கும் இன்னல்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளன. உங்களை விட நன்றாக இருப்பதாக நீங்கள் எண்ணும் வேறு ஒருவரின் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமென ஒருபோதும் விரும்பாதீர்கள். உங்களது உயரிய நன்மைக்கானது எதுவோ அதை உங்களுக்கு வழங்குமாறு எம்பிரானிடம் வேண்டுவதை தவிர எதையுமே விரும்பாமல் இருப்பது தலை சிறந்தது. நீங்கள் எம்பிரானது படைப்பின் ஒரு பகுதி.
அவனுக்கு இந்நாடகத்தை நடத்தி செல்ல ஒவ்வொருவரும் தேவை. உங்களை ஒருபோதும் வேறு எவருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் நீங்களேதான். உங்களைப் போல் ஒருவரும் இல்லை. உங்கள் பாகத்தை நடிக்க உங்களால் முடிவது போல் ஒருவராலும் முடியாது. அதை போலவே நீங்கள் வேறு ஒருவரின் பாகத்தை நடிக்க முயற்சி செய்யவும் கூடாது. முக்கியமானது என்னவெனில், உங்களை அனுப்பிய இறைவனது சித்தத்தை செயல்படுத்துவதாகும். அதுதான் உங்களுக்கு தேவை. உங்கள் பங்கை நீங்கள் ஆற்றும் பொழுது இறைவன் உங்கள் மூலமாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்று எல்லா நேரத்திலும் எண்ணிக்கொள்ளுங்கள். சுயநலத்தின் குறுகிய தன்மையுடன் உங்களை வரையறைப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் சாதனைகளிலும் மகிழ்ச்சியிலும் மற்றவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் இறைவனின் சித்தத்தை செயல்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் அமைதியை நாட எண்ணும் பொழுது அமைதி தேவைப்படும் மற்றவர்களையும் எண்ணி பாருங்கள். பிறரை இன்புற செய்ய உங்களால் முடியும் அளவு செய்தால் நீங்கள் தெய்வ தந்தையை மகிழ்விப்பதை காண்பீர்கள். இணக்கமாக வாழ்வதில் வலிமையான இச்சா சக்தியுடன் உங்களை அனுப்பிய அவனது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்வதில் மட்டுமே நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். துணிவை ஒருபோதும் இழக்காதீர்கள். மேலும் எப்போதும் புன்னகை புரிந்து கொண்டிருங்கள். இதயத்தின் புன்னகையையும் முகத்தின் புன்னகையையும் முழுமையாக இணக்கத்தில் வைத்திருங்கள். உங்களது உடல், மனம் மற்றும் ஆன்மா இறைவனது அக உணர்வு நிலையின் புன்னகையை பதிவு செய்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை சுற்றிலும் உங்களால் புன்னகைகளை உதிர்க்க முடியும். ஓம் தொடரும்.